அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என தமிழகம் முழுவதும் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் சென்று பேலட் பேப்பர் மற்றும் மக்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் முடிவை நாம் அறிவிக்க உள்ளோம். இதை எக்ஸிட் போல் ஆய்வு என கூறலாம். இந்த ஆய்வு முடிவு என்பது தமிழகம் முழுவதும் 1600 சாம்பிள்களின் மூலம் எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு மண்டலம், கொங்கு மண்டலம், சேலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கடலூர் போன்ற மண்டலங்களாக பிரித்து 7 மண்டலங்களிலும் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு இந்த ஆய்வு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. வரும் தேர்தல் 4 முனை போட்டியாக இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. ஆளும் கட்சியான திமுக தலைமையில் ஒரு கூட்டணி உள்ளது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக, மக்கள் நீதி மையம், கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, IUML, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, முக்குளத்தோர் புலிப்படை, SDBI, மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதேபோன்று அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அமமுக, IJK, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி உள்ளது. புதியதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் தனது தலைமையில் ஒரு கூட்டணி என அறிவித்துள்ளார். இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு எந்த கட்சியும் கூட்டணிக்கு செல்லவில்லை. இதேபோன்று நாம் தமிழர் கட்சி எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லை, மக்களோடு கூட்டணி என அறிவித்து தனித்து களமாட உள்ளார். மேலும் புதிய தமிழகம், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சிகள் இதுவரையிலும் தாங்கள் எந்த கூட்டணியில் உள்ளோம் என்பதை தெளிவுபடுத்தாமல் இருந்து வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் முடிவுகளை நாம் காணலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 11 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இதில் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் சென்னை மண்டலத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது. மீதம் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 4 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்றும் 3வது அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது. சென்னை மொத்தம் 22 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 7 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 14 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் 3வது அணி ஒரு தொகுதியையும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மொத்தம் 4 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. அதில் ஒன்று சென்னை மண்டலத்தில் இணைக்கப்பட்டு விட்டது. மீதம் 3 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம், இங்கு 7 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. அதில் ஒரு சட்டப்பேரவை தொகுதி சென்னை மண்டலத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது. 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரு சட்டப்பேரவை தொகுதியை அதிமுக கூட்டணியும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும். 3வது அணி இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மொத்தம் 4 சட்டப்பேரவை தொகுதிகள். 2 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 2 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் 3வது அணி இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம், இங்கு 5 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. 2 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 3 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும். 3வது அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம், இங்கு 4 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. அதில் ஒரு தொகுதியை அதிமுக கூட்டணியும் மீதம் உள்ள 3 தொகுதியை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. 3வது அணி இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு. திருவண்ணாமலை மாவட்டம், இங்கு மொத்தம் 8 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இதில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. 3வது அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. விழுப்புரம் 7 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் 4 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 2 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும். கடலூர் மாவட்டம் மொத்தம் 9 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 6 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும். 3வது அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அரியலூர் மாவட்டம் 2 சட்டப்பேரவை தொகுதிகள். ஒரு சட்டப்பேரவை தொகுதியை அதிமுக கூட்டணியும் 1 சட்டப்பேரவை தொகுதியை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்றும் 3வது அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. பெரம்பலூர் மாவட்டம் 2 சட்டப்பேரவை தொகுதிகள். 2 சட்டப்பேரவை தொகுதிகளையும் திமுகவே கைப்பற்றும் என்றும் அதிமுக 3வது அணி இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் மொத்தம் 11 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுகவும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுகவும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம்
6 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 3 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் மொத்தம் 5 சட்டப்பேரவை தொகுதிகள். 2 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 3 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் 6 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 4 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் 10 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் 1 சட்டப்பேரவை தொகுதியை 3வது அணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் 3 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 1 சட்டப்பேரவை தொகுதியை அதிமுக கூட்டணியும் 2 சட்டப்பேரவை தொகுதியை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் 8 சட்டப்பேரவை தொகுதிகள். 3 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 4 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் 1 சட்டப்பேரவை தொகுதியை 3வது அணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் 8 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் 9 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 4 சட்டப்பேரவை தொகுதியை அதிமுக கூட்டணியும் 5 சட்டப்பேரவை தொகுதியை திமுக கூட்டணியும் கைப்பற்றும். கரூர் மாவட்டம் 4 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 2 சட்டப்பேரவை தொகுதியை அதிமுக கூட்டணியும் 2 சட்டப்பேரவை தொகுதியை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் 6 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 1 சட்டப்பேரவை தொகுதியை அதிமுக கூட்டணியும் 5 சட்டப்பேரவை தொகுதியை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் 4 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 1 சட்டப்பேரவை தொகுதியை அதிமுக கூட்டணியும் 3 சட்டப்பேரவை தொகுதியை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் 8 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் 3 சட்டப்பேரவை தொகுதிகள். 3 சட்டப்பேரவை தொகுதியையுமே திமுக கூட்டணியை கைப்பற்றும். 3வது அணி அதிமுக இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் 3 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 1 சட்டப்பேரவை தொகுதியை அதிமுக கூட்டணியும் 2 சட்டப்பேரவை தொகுதியை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் 10 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 7 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் 7 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 2 தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 5 தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் 4 சட்டப்பேரவை தொகுதிகள். 1 தொகுதியை அதிமுக கூட்டணியும் 3 சட்டப்பேரவை தொகுதியை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் 4 சட்டப்பேரவை தொகுதிகள். இங்கு 3 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 1 தொகுதியை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் 4 சட்டப்பேரவை தொகுதிகள். 2 தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 2 தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் 5 சட்டப்பேரவை தொகுதிகள். 2 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 3 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும். விருதுநகர் மாவட்டம் 7 சட்டப்பேரவை தொகுதிகள். 3 தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 4 தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் 5 சட்டப்பேரவை தொகுதிகள். இதில் 1 தொகுதியை அதிமுக கூட்டணியும் 4 தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் 6 சட்டப்பேரவை தொகுதிகள். 2 தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 4 தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் ஆய்வுகளின் முடிவில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் 82 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் 147 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் 4 சட்டப்பேரவை தொகுதிகளை 3வது அணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. வரும் தேர்தலிலும் திமுக கூட்டணியே மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் எதிர்க்கட்சி வரிசையில் அதிமுக அமரும் என்றும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சி கணிசமான மாற்றத்தை இந்த தேர்தலில் எதிரொலித்தாலும் கூட அவர்களால் தற்போதைய சூழ்நிலையில் வெற்றி பெற முடியாது என்று கூறப்படுகிறது. இறுதி நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மட்டுமே அந்த மாற்றங்களை வைத்து மட்டுமே வரும் தேர்தலை கணிக்க முடியும். நன்றி.